மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதலமைச்சர் கள ஆய்வு. கள்ளக்குறிச்சியில் மட்டும் 1773.67 கோடி ரூபாய் மதிப்பிலான 2559 முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். ஃபிட் இந்தியா சார்பில் கேலோ இந்தியா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா. மேட்டுப்பாளையத்தில் இருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்ட தமிழக மாணவி பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடல். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாட்டம். டெல்லி கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று பிரதமர் மோடி வழிபாடு. டெல்லியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை. பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. தமது முழு வாழ்க்கையையும் நல்லாட்சி மற்றும் தேச கட்டமைப்புக்காக அர்ப்பணித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று பிரதமர் மோடி புகழாரம். அவரது ஆளுமை, தலைமைத்துவம் நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டு பாதையாக இருக்கும் என்று எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு பதிவு. சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். 10 லட்சம் வாக்காளர்களும் நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப முடிவு. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக அரசு உத்தரவு. கோவை, நீலகிரி, தேனி, குமரி, தென்காசி மாவட்ட எல்லையோர சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஆணை. காரைக்குடியில் செட்டிநாடு ஏரோநாடு ஏவியேஷன் ஹப்பிற்கான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது டிட்கோ. பணிகள் முடிந்த பின் விமானி பயிற்சி பள்ளி அல்லது ட்ரோன் முனையம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். விவசாயிகளுக்கான பயிர் நிறுவன விஷயத்தில் திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்று அன்புமணி காட்டம். யானையின் வாயில் இருந்து தவறி விழும் உருண்டை போன்ற இந்த நிதியுதவி என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. மேகதாது திட்ட பணிகள் தொடர்பாக அனைத்து விவரங்களும் 2 மாதத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் திட்டவட்டம். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்க கர்நாடக அரசு முடிவு. அணை திட்ட பணிகளை மேற்கொள்ள மாண்டியா அல்லது பெங்களூரு தெற்கு மாவட்ட ஆட்சியருக்கு பொறுப்பு. எது போற்றத்தக்கது, எது தூற்றத்தக்கது என்று தெரியாமல் தான் பல தற்குறி கூட்டம் உலாவுகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த வேலுநாச்சியாரின் நினைவு தின பொதுக்கூட்டத்தில் சீமான் பேச்சு. கிருஷ்ணகிரி அருகே கிறிஸ்துமஸ் பிரார்த்தனைக்கு தேவாலயம் சென்றவர்களின் 5 வீடுகளில் கொள்ளை. நள்ளிரவில் வீடுகளின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்கம், 1 கிலோ வெள்ளி கொள்ளை போனதாக தகவல். மதுரை அருகே காதல் திருமணம் செய்ததால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் மணமகன் சகோதரி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. சம்பவத்தின் போது 35 சவரன் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் தீயில் கருகியது. கொடைக்கானல் மற்றும் உதகையில் தொடரும் உறைபனியால் புல்வெளிகள் எங்கும்
வெள்ளை கம்பளம் விரித்தது போன்று ரம்மியமான காட்சி. அரையாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை எதிரொலி. உதகை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள், நாடுகாணி சோதனைச் சாவடியில் வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதி. புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க மேலும் ஓராண்டுக்கு தடை நீட்டிப்பு. மாநில உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் தான்தோன்றியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு குவியும் முருக பக்தர்கள். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து செந்தூர் அரசனை மனமுருகி வேண்டி செல்லும் மக்கள். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலி. சாந்தோம் புனித தோமையர் பேராலயத்தில் திருப்பலியோடு துவங்கிய பண்டிகை. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பங்களுடன் திருப்பலியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. தலைநகர் டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்ட திரளான கிறிஸ்துவ மக்கள். உலகம் முழுவதும் கோலாகலமாக நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் திருவிழா. குழந்தை இயேசு பிறந்த நன்னாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை. போப் ஆண்டவராக பொறுப்பேற்ற லியோ தலைமையில் முதல் முறையாக நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. வீடுகள், கட்டிடங்கள், கடைகள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். சென்னை சாந்தோமில் கிறிஸ்துமஸை கொண்டாடிய ரெட்டத்தல படக்குழு. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று நடிகர் அருண் விஜய் பேட்டி. ஜனநாயகன் படத்தின் 3வது பாடலான செல்ல மகளே பாடல் நாளை வெளியாகிறது. விஜய் குரலில் ஏற்கனவே தளபதி கச்சேரி பாடல் ஹிட்டடித்த நிலையில் இந்த பாடலும் அவருடைய குரலிலேயே வெளியாக இருப்பதால் ரசிகர்கள் ஹாப்பி மோட். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,02,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,820 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.